3 பேத்துக்கு ஒரே மாதிரியே ட்ரெஸ் எடுக்கணும்ட்டு நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்த பேண்ட் இது. அது சரி. பேண்ட் இப்படி இருக்கும். ஷால் தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷால் தான் சூப்பரா இருக்கும். அது சரி. இது ஏன் அளவா முக்கணி அளவா? முக்கணியோட அளவு. உன் அளவுக்கு நான் அதை எடுத்துறேன். இல்ல ஐயோ செமையா இருக்குது. ரொம்ப பிரைட்டா அழகா இருக்குது. நல்லா இருக்குங்களா? ஷாலும் செம சூப்பரா இருக்கு. முன்னாடி டிசைனும் ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா இருக்கு. இதுக்கு என்ன பிளவுஸ் தைக்கல. இது சாண்டில் கலருக்கு இந்த கலருக்கும் செமையா இருக்குதுக்கா. நான் புடவை எடுத்தா முன்னாடி அங்க புடவை எடுத்த உடனேயே நான் மடிப்பு தான் வச்சு பார்த்தேன். அது சரி. ஆமா, ஒவ்வொன்றும் வந்து மடிப்பு சரியா விழாது. நம்மளுக்கு மடிப்பு தானே ரொம்ப முக்கியம். நான் பட்டு புடவை மாதிரி ஒண்ணு எடுத்தேன். அது பாலிஸ்டர் கலந்து போய் மடிப்பே வர மாட்டேங்குதுக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப எடுத்தோன்ற மாதிரி இருக்கு. ஆனா இது நீ சொல்ற மாதிரி அழகா. எனக்கு இந்த மாதிரி மடிப்பு விழுந்தா தான் நல்லா இருக்கும். நம்ம கட்டும் போது யாரும் ஹெல்ப் வேணாம். இப்ப எல்லாமே அயன் பண்ணி கட்டிக்கிட்டு. ஆமா, அதெல்லாம் சரியா வராது. அயன் பண்ணா கூட அந்த புடவை வந்து சரியா வர மாட்டேங்குதுக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஆசைப்பட்ட ஃபங்க்ஷனுக்காக அதை எடுத்தேன். அழகா மடிப்பு வருது பாரு. சூப்பரா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. நல்லா ராயல் லுக் தெரியுதே. எனக்கு இது மாதிரி கிடைச்சா எவ்வளவு எனக்கும் கிடைச்சா வாங்கி கூட. அந்த கடையில தான் இருக்கு. நிறைய சாரி இருக்கு. இதோட அழகா இருக்குது. இது இப்ப பார்டர் வந்து இந்த பார்டர் ஓகே. இப்ப இந்த பார்டர்லயே பாத்தீங்கன்னா கிரீன் ப்ளூ எல்லாம் வச்சா செம்மையா இருக்கும். கிரீன் கலர்லாம் வச்சா செம்மையா இருக்கும் இந்த கலருக்கு. நான் ஐஸ்கிரீம் இது எனக்குன்னு எடுத்தேன். இன்னொருத்தவங்களுக்கு எடுத்தேன். நான் எனக்குன்னு எடுத்தா வேற கலர் எடுத்திருப்பேன். அவங்கள பாக்க போறதுக்குள்ள ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்காக வாங்கின கலர் இது. ஆஃப் ஒயிட். இது ஆஃப் ஒயிட்னு வாங்க. செம்மையா இருக்கும். இதுல எந்த கலர் பார்டர் வச்சாலுமே அழகா இருக்கும். பிளவுஸும் நல்லா இருக்கு. பிளவுஸை கட் பண்ணிட்டேன், தைக்கணும். இல்ல நல்லா நேவி ப்ளூ இது மாதிரி இருந்தாலும் செம்மையா இருக்கும்.